வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய பாதுகாப்பு வலுப்பெறுகிறது. பிரிட்டன், நெதர்லாந்து, பின்லாந்து மற்றும் போலந்து நாடுகளின் கூட்டு முயற்சி. பிரித்தானியாவில் குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு வீட்டு வாடகை 8 ஆக்கணி. உக்ரைனின் துல்லியமான தாக்குதல், ரஷ்யாவின் புக் ஏவுகணை அமைப்பு அழிப்பு. ரஷ்யாவில் வங்கி நெருக்கடி அச்சம், 5 லட்சம் மக்கள் திவாலான அவலம். ஸ்பெயினில் பிரிட்டிஷ் தம்பதியின் மரண போராட்டம், மாரடைப்பிலிருந்து மீண்ட நெகிழ்ச்சி சம்பவம். எட்னா எரிமலை வெடிப்பு, விமான போக்குவரத்து முடக்கம் மற்றும் பயணிகளுக்கு எச்சரிக்கை. பிரிட்டனில் குடியேற்ற கட்டுப்பாடுகள், பராமரிப்புத்துறை ஊழியர்களின் குடும்பத்தினர் வருகை குறித்து விவாதம். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய பாதுகாப்பு வலுப்பெறுகிறது. பிரிட்டன், நெதர்லாந்து, பின்லாந்து மற்றும் போலந்து நாடுகளின் கூட்டு முயற்சி. பிரிட்டன், நெதர்லாந்து, பின்லாந்து மற்றும் போலந்து ஆகிய நாடுகள் ஒருங்கிணைந்து புதிய பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்குவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாக அறிவித்துள்ளன. மாறிவரும் உலக அரசியல் சூழலில் பிராந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் சாத்தியமான அச்சுறுத்தல்களை திறம்பட எதிர்கொள்ளவும் இந்த 4 நாடுகளும் கைகோர்த்துள்ளன. இந்த கூட்டு முயற்சியின் கீழ் இராணுவ உத்திகள், உளவுத்துறை தகவல்கள் மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்பை பகிர்ந்து கொள்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நேட்டோ அமைப்பின் நோக்கங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நாடுகள் தங்களின் தற்காப்பு திறனை மேம்படுத்த தேவையான ஒருங்கிணைந்த திட்டங்களை வகுத்து வருகின்றன. அதிகரித்து வரும் பாதுகாப்பு சவால்களை சமாளிக்க நாடுகளுக்கிடையேயான இந்த ஒத்துழைப்பு ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது என்று அந்தந்த நாட்டு தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். பிரித்தானியாவில் குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு வீட்டு வாடகை 8 ஆக்கணி. பிரித்தானியாவில் அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகளை பெறும் குறைந்த வருமானம் கொண்டவர்களில் வெறும் 2% மட்டுமே தற்போதைய சந்தை வாடகையில் வீடுகளை வாடகைக்கு எடுக்க முடியும் என புதிய அறிக்கை ஒன்று எச்சரித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வீட்டின் வாடகை உயர்வு அரசு வழங்கும் உதவித்தொகையை காட்டிலும் மிக அதிகமாக இருப்பதால் மக்கள் வீடற்ற நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வாடகை சந்தையில் நிலவும் கடும் போட்டி மற்றும் வீடுகளின் பற்றாக்குறை காரணமாக ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் தங்குவதற்கு தகுந்த வீடுகளை கண்டறிவதில் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். அரசின் வீட்டு வசதி உதவி தொகையானது வாடகையின் உண்மை நிலவரத்துக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்படாமல் இருப்பதுதான் இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதிகரித்து வரும் வாடகை செலவுகளால் குறைந்த வருமானம் கொண்ட பல குடும்பங்கள் தங்கள் உணவு மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவுகளை குறைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளனர். உக்ரைனின் துல்லியமான தாக்குதல், ரஷ்யாவின் புக் ஏவுகணை அமைப்பு அழிப்பு. ரஷ்யாவின் சக்தி வாய்ந்த புக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை உக்ரைன் தனது துல்லியமான தாக்குதல் மூலம் முற்றிலும் அழித்துள்ளது. இந்த ஏவுகணை அமைப்பை தகர்த்த பிறகு உக்ரைன் தனது போர் விமானங்களை அனுப்பி திட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீவிரமாக தொடர்ந்தது. உக்ரைன் ராணுவம் மேற்கொண்ட இந்த திட்டமிட்ட தாக்குதலால் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு வலுவிழந்துள்ளதாக ராணுவ வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நவீன ஆயுதங்கள் மற்றும் உத்திகளை பயன்படுத்தி ரஷ்ய இலக்குகளை குறிவைப்பதில் உக்ரைன் தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வருகிறது. இந்த தாக்குதலுக்கு பிறகு நடைபெற்ற வான்வழி நடவடிக்கைகளின் மூலம் ரஷ்யாவின் குறிப்பிட்ட நிலைகளை கைப்பற்றவும் உக்ரைன் முனைப்பு காட்டியுள்ளது. போர்க்களத்தில் இத்தகைய நுணுக்கமான தாக்குதல் முறைகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான போரின் போக்கை மேலும் மாற்றி அமைக்கும் காரணியாக மாறியுள்ளன. ரஷ்யாவில் வங்கி நெருக்கடி அச்சம், 5 லட்சம் மக்கள் திவாலான அவலம். போர் செலவுகளுக்காக ரஷ்ய அரசு வங்கிகளின் மீது அதிக சுமை ஏறியுள்ளதால் அந்நாடு கடுமையான வங்கி நெருக்கடியை சந்திக்கும் அபாயத்தில் இருப்பதாக ஐரோப்பிய உளவுத்துறை எச்சரித்துள்ளது. நாட்டின் பொருளாதார நிலை மோசமடைந்து வரும் சூழலில் கடன் சுமை அதிகரித்த காரணத்தால் கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் சுமார் 5 லட்சம் ரஷ்யர்கள் திவாலாகி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு திட்டங்களின் ஊக்கத்தால் சுமார் 1.3 கோடி ரஷ்ய மக்கள் ஒரே நேரத்தில் 3க்கும் மேற்பட்ட கடன்களை வாங்கியுள்ளது. வங்கி சூழலை மேலும் அபாயகரமானதாக மாற்றியுள்ளது. பாதுகாப்புத்துறை மற்றும் வீட்டு வசதி திட்டங்களுக்கு வங்கிகள் அதிக அளவில் மானிய கடன்களை வழங்கியுள்ளதால் அவை திரும்ப கிடைக்காத கடன் சுமையாக மாறி வங்கிகளின் நிலைத்தன்மையை குலைக்கின்றன. ரஷ்யாவின் ஜிடிபி வளர்ச்சி முன்னறிவிப்புகள்
பாதியாக குறைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டால் ரஷ்ய வங்கி அமைப்பு சரிவை சந்திக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஸ்பெயினில் பிரிட்டிஷ் தம்பதியின் மரண போராட்டம், மாரடைப்பிலிருந்து மீண்ட நிகழ்ச்சி சம்பவம். ஸ்பெயினில் வசித்து வரும் பிரிட்டிஷ் தம்பதி ஒரு எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கடுமையான இதய செயலிழப்பு மற்றும் பக்கவாத அபாயத்திலிருந்து நூலிலையில் உயிர் பிழைத்துள்ளனர். மாரடைப்பு ஏற்பட்ட 20 நிமிடங்களுக்குள் உரிய நேரத்தில் மருத்துவ உதவி கிடைக்கவில்லை என்றால் நிலைமை மோசமாக இருக்கும் என்று மருத்துவர்கள் அதிர்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். கடும் உடல்நல பாதிப்புக்கு உள்ளான அந்த நபர் ஸ்பெயினின் அவசர கால மருத்துவ குழுவினரின் துரிதமான மற்றும் திறமையான சிகிச்சையால் மறுவாழ்வு பெற்றுள்ளார். அந்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு மற்றும் மருத்துவர்களின் அர்ப்பணிப்பு மிக்க பணியே தங்களுக்கு புதுவாழ்வு அளித்ததாக அந்த தம்பதியினர் நன்றியுடன் நிகழ்ச்சியை பகிர்ந்துள்ளனர். வெளிநாட்டில் வசிக்கும் போது இதுபோன்ற அவசர கால சுகாதார சிகிச்சைகளை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். உயிருக்கு ஆபத்தான இந்த இக்கட்டான சூழலிலிருந்து தம்பதியினர் மீண்டு வந்த விதம் பலருக்கும் நம்பிக்கையை அளித்துள்ளது. எட்னா எரிமலை வெடிப்பு, விமான போக்குவரத்து முடக்கம் மற்றும் பயணிகளுக்கு எச்சரிக்கை. இத்தாலியின் எட்னா எரிமலை மீண்டும் வெடிக்க தொடங்கியுள்ளதால் அப்பகுதியில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எரிமலை சாம்பல் மேகங்கள் வான்வெளியில் பரவி உள்ளதால் பாதுகாப்பு கருதி பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது மாற்று வழிகளில் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. கோடைக்கால சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கும் இந்த வேளையில் இந்த எரிமலை வெடிப்பு ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான பயணங்களில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஸ்பெயின் உள்ளிட்ட பிற ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான சேவைகளிலும் காலதாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக விமான நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன. எரிமலை வெடிப்பினால் பாதிக்கப்பட்ட பயணிகள் தங்கள் விமான நிறுவனங்களின் அறிவிப்புகளை உடனுக்குடன் கவனிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நிலைமை சீராகும் வரை பயண திட்டங்களை மாற்றியமைக்கவோ அல்லது ஒத்திவைக்கவோ பயணிகள் தயாராக இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். பிரிட்டனில் குடியேற்ற கட்டுப்பாடுகள், பராமரிப்புத்துறை ஊழியர்களின் குடும்பத்தினர் வருகை குறித்த விவாதம். பிரிட்டன் அரசாங்கம் குடியேற்றத்தை குறைப்பதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாலும் வெளிநாட்டு பராமரிப்புத்துறை ஊழியர்கள் தொடர்ந்து தங்கள் குடும்ப உறுப்பினர்களை அழைத்து வருவது விவாதத்தை கிளப்பியுள்ளது. கடந்த காலங்களில் பராமரிப்பு பணிக்கு வந்த ஊழியர்களை விட அவர்களுடன் வந்த குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. அரசாங்கத்தின் இக்கடுமையான விதிகளுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. மார்ச் 2024 முதல் பராமரிப்புத்துறை ஊழியர்கள் தங்கள் கணவர், மனைவி அல்லது குழந்தைகளை தங்களுடன் அழைத்து வர தடை விதிக்கப்பட்டதோடு வெளிநாட்டு பணியாளர் சேர்க்கையும் கட்டுப்படுத்தப்பட்டது. இருப்பினும் பழைய விதிகளின் கீழ் ஏற்கனவே அனுமதி பெற்றவர்கள் அல்லது குறிப்பிட்ட சில நிபந்தனைகளில் கீழ் வரும் குடும்ப உறுப்பினர்களின் வருகை தொடர்வதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.